சார் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக இன்று மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்திட்டு இருக்காரு. அதுல ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார். எல்லாருமே சொன்னாங்க விஜய் அவர்கள் நீட்டை பத்தி பேசவே இல்லை, நீட்டை பத்தி பேசியிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பத்தி அவர் பேசவே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அவர் நீட்டை பத்தி பேசிட்டாரு சார். மற்றவங்க சொல்லிதான் அவர் செய்யறாரு, தானா செய்யல. அவர் அந்த புத்தி அவருக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அரசுக்கு அது ஒரு பெரிய நேரடி பங்களிப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு முகாமா பிரிஞ்சிருக்காங்க. விஜய் எந்த முகாமில் இருக்காருன்னு தான் கேட்கிறேன் நான். கமலஹாசன் அங்கே என்ன போயிடாரு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டு கொண்டு போய் என்ன சொல்றாரு, கொஞ்சமா குடிங்கிறாரு. கள்ளச்சாராயத்தை கொஞ்சமா குடிச்சா அது காப்பாத்திருமா? ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முஸ்தீபுகள்ல இறங்குறாங்க. அதே வேலையை விஜய் பாக்குறாரு சொல்றீங்களா சார்? அந்த தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ அவர் தொடர்ந்து இதுக்கு எதிராக போராடுறாரு. கல்வராயன் மலையில காய்ச்சுறாங்க, தொடர்ச்சியா இங்க அதிமுக இருக்கிறவங்க மட்டும்தான் போராடினாங்களா சார்? வேற யாருமே போராடல. இல்ல, அந்த ஒரு எம்எல்ஏ தான் போராடினார். விஜய் களத்துக்கு போனார்ல சார். இந்த கேம்ப்ல அரசாங்கத்தினுடைய இது கட்சியினுடைய ஆட்களும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதிகாரிகள் மட்டும் கிடையாது என்று விஜய் சொல்லல. ஆனா சீமானு, அதிமுக இவங்கெல்லாம், தேமுதிக இவங்கெல்லாம் கட்சிக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. கட்சி ஆதரவோட தான் நடக்குதுங்கிறாங்க இல்லையா? ரெண்டு கேம்ப்ல நீ எந்த கேம்ப்? நீ ஒரு சேஃபா இந்த பக்கம் போய் உட்காந்துக்கிற. வணக்கம் சார். வணக்கம் சைலஜா. சார் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக இன்று மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்திட்டு இருக்காரு. அதுல ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார். எல்லாருமே சொன்னாங்க விஜய் அவர்கள் நீட்டை பத்தி பேசவே இல்லை, நீட்டை பத்தி பேசியிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பத்தி அவர் பேசவே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அவர் நீட்டை பத்தி பேசிட்டாரு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்றவங்க சொல்லிதான் அவர் செய்யறாரு, தானா செய்யல. அவருக்கு அந்த 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 புத்தி அவருக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கூட இருக்கிறவங்க மாணவர்களை பற்றி ஒரு பரிசு கொடுக்குற விழா நடத்தினா மாணவர்களுக்கு இன்றைக்கி, அதுவும் +1 10th மாணவர்கள், +2 10th மாணவர்கள்னால் அவங்க +2 மாணவர்கள் நீட்டோட ஃபேஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதை பற்றி பேசாமல் விட்டார் முதல் ரவுண்டில். இப்போ ரெண்டாவது தடவை அதை ஒரு கூட்டம் போட்டு திரும்ப பரிசளிப்பு மாதிரி ஒன்று பண்ணி நீட்டை பற்றி வேறு வழி இல்லாமல் பேசிட்டார், காரசாரமாக பேசியிருக்கிறார். அதை முதலே செஞ்சுருக்கணுங்கிறேன் நான். அதை போராட்டம் நடத்தணும். கள்ளக்குறிச்சி பற்றி என்ன சொன்னார் அவர்? ஏதோ போனார், சுற்றுலா போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டார். அவங்களெல்லாம் பார்த்துட்டு இதில் நிர்வாக சீர்கேடு, நிர்வாக மெத்தனம் அப்படி தான் சொன்னார். நான் என்ன இருக்குது பிரச்சனைன்னா, இதைத்தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வவுச்சேவ் பண்ணுறாங்க, இந்த அரசை பாதுகாக்கிறாங்க. இந்த அரசுக்கு அது ஒரு பெரிய நேரடி பங்களிப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு முகாமாக பிரிஞ்சிருக்காங்க. விஜய் எந்த முகாமில் இருக்காருன்னு தான் கேட்குறேன் நான். கமலஹாசன் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, கமலஹாசன் அங்கே என்ன போயிடுறாரு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டு கொண்டு போய் என்ன சொல்கிறாரு, கொஞ்சமாக குடிங்கிறாரு. கள்ளச்சாராயத்தை கொஞ்சமாக குடிச்சா அது காப்பாற்றிருமா? ஆபத்து இல்லையா? விஷம் கொஞ்சமாக குடிச்சாலும் விஷம் தான், நிறையா குடிச்சாலும் போய் அவன்கிட்ட சொல்கிறாரு. அந்தளவுக்கு தான் அவருக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முஸ்தீபுகளில் இறங்குறாங்க. அந்த ஆளுங்கட்சியினுடைய அதே வேலையை விஜய் பாக்குறாரு சொல்றீங்களா? கேளுங்க, நான் ஒரு முகாம், ரெண்டு முகாமாக பிரிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஒன்று நிர்வாக சீர்கேடு, அதிகாரிகள் மெத்தனம், காவல்துறை அதிகாரிகள் அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை அரசு எடுத்துருச்சு, முடிஞ்சிச்சு கதை. அரசு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு அத்தனைக்கும் காரணம் அதிகாரிகளுடைய மெத்தனம் தான், அலட்சியம்தான், அவங்க லஞ்ச ஊழல்களில் ஈடுபடுறது தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பிடிச்சு காட்டுற ஒரு கூட்டம், ஒரு கேம்ப்பு. இன்னொரு கேம்ப் என்ன சொல்றதுன்னா, கிடையாது, ஆளுங்கட்சிக்காரங்களுடைய பங்கீடு அதில் இருக்குது, பங்களிப்பு இருக்குது. இந்த அதிகாரிகளுடைய கரங்களை கால்களை ஆளுங்கட்சிக்காரன் கட்டி போட்டிருக்காங்க, அதனால தான் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட முடியல. அதனால தான் இந்த கள்ளச்சாராயம் திமுக ஆட்சியில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதே சட்டம் தானே அப்போ இருந்துச்சு. ஆமாம் சார், அப்போ அதிமுக ஆட்சியில் 10 வருஷமாக ஏன் நடக்கலை? ஏன் அது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடந்துச்சு. அது கொரோனா பீரியடில் தான் நடந்துச்சு, கட்டுப்பாடு தளர்ந்துருந்த இடத்துல. மற்றபடி எப்போயும் அவங்க நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல. இப்போ உங்கள் ஆட்சியில் ஏன் நடக்குது? ஏன் அவங்க இருந்த அதிகாரிகள் தானே உங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன வருதுன்னாங்க, அங்கே அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போகிறவங்ககிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிகையில் வந்திருக்கு, டிவிலையும் காட்டினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே ஆளுங்கட்சிக்காரங்க இதில் உடந்தையாக இருக்காங்க, அவங்க சப்போர்ட்டில் தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அந்த ஒரு கூட்டம் நடக்குதுங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. கலெக்டரு,
எஸ்பி கூட திமுக மாவட்ட செயலாளர், அவர் எம்எல்ஏ, 3 பேர் உட்காந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. அதில் சாவுகள் கணக்கு வந்துட்டு இருக்குது 2, 1, 2, 3ன்னு. இதெல்லாம் கள்ளச்சாராய சாவுகள் இல்லை. அதாவது அந்த டாக்டர்கிட்டருந்து எந்த ஒப்பீனியனும் வாங்காமல் இந்த கலெக்டர் பேசுகிறாரு. என்ன நீங்கள் அந்த இப்படி தப்பாக பேசுனா அது பிறகு தான் தெரியுது பூரா கள்ளச்சாராய சாவுகள் சொல்லி. இப்படி பேசின கலெக்டரை அவங்க இடமாற்றம் தான் பண்ணியிருக்காங்க, அந்த வேலையிலேருந்து எடுக்கல. ஏதோ பண்ணாங்களோ ஒரு பனிஷ்மெண்ட்டு, இடமாற்றம் பண்ணிட்டாங்களே, வேலையிலேருந்து மத்திய அரசு எடுக்கணும், வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு இவரை இடைநீக்கம் செஞ்சுருக்கிறாங்க எஸ்பியை. ஆனால் அந்த கூட இருந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாங்க? அவரும் தானே இந்த கள்ளச்சாராயங்களை மறைக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணீங்க? ஏன்னா அது உங்கள் தயவில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஐயோ நம்ம மேலே பழி வந்துருமேன்னு சொல்லி நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் தான் அதுக்கு உடந்தையாக இருந்தீங்கிறது தெரியுது. அப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ அவர் தொடர்ந்து இதுக்கு எதிராக போராடுறாரு. கல்வராயன் மலையில் காய்ச்சுறாங்க, தொடர்ச்சியாக இங்கே அதிமுகல இருக்கிறவங்க மட்டும்தான் போராடினாங்களா சார்? வேற யாருமே போராடல? இல்லை, அந்த ஒரு எம்எல்ஏ தான் போராடினார். விஜய் களத்துக்கு போனார்ல சார்? இவர் அப்படியே நான் சொல்றது முன்னாடி, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கதவா தட்டுறாரு. கலெக்டருடைய ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பலமுறை ரைஸ் பண்றாரு. என்ன எஸ்பிகிட்ட போய் சொல்றாரு. அது இப்போ 23/3/2013 அது ஒரு ஒத்திவைப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு சட்டமன்றத்தில். இந்த கள்ளச்சாராயம் இங்கே பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்லி அதை இந்த அரசு அனுமதிக்கவில்லை. அந்த தீர்மானத்தை அனுமதித்து அதன் மீது விவாதம் நடத்தி நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்க. அடுத்து அவர் கடைசி என்ன பண்ணுறாரு தெரியுமா? லாஸ்ட் டிச் எஃபர்ட் என்ன பண்ணுறாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி எஸ்பியை நேரில் சந்திக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசுகிறாரு, ரெஸ்பான்ஸ் இல்லை. நேரில் போய் சந்திக்கிறார். சார், உங்கள் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே நடக்குது சார், விற்கிறாங்க சார், தயவு செஞ்சு அந்த இடத்த சொல்கிறாரு, தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க சார், வாங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அந்த இடத்துக்கு, நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது கூட அந்த எஸ்பி கேட்டு நடந்திருந்தா இந்த சாவுகளை நம்ம தவிர்த்து இருக்க முடியும். எவ்வளோ ஒரு ப்ரீசியஸ் லைஃப்ஸை நம்ம லூஸ் பண்ணோம். அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் என்ன ஆவாங்க? அந்த குடும்பம் என்ன ஆகும்? என்ன நீங்கள் அவங்கள பொருளாதார ரீதியாக 10 லட்சம் கொடுத்து ஏதோ செஞ்சுருக்கீங்க. ஆனால் ஒரு நிரந்தர பிளட் வின்னர் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆண் பாதுகாப்பை இழந்துட்டாங்க. அவங்க சமுதாயத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு கலாச்சார ரீதியாக ஒரு பாதுகாப்பை அவங்க இழந்துட்டாங்க. அவங்கள யார் வேணாலும் அவங்கள அணுகுவாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் அவங்க மாட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அதை தவிர்க்க முடியுமா உங்களால்? ஒரு அப்பாவை நீங்கள் கொடுக்க முடியுமா? 10 லட்சம் கொடுத்து ஒரு அப்பாவுக்கு இணையான ஒரு துணையை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனுக்கு இணையான துணையை நீங்கள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் திமுக ஆட்சியில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாவு வரும்போது தான் தெரியுது நமக்கு இந்த இடத்துல நடக்குது. இதே இடத்துல பல நாள் சாப்பிட்டு அந்த டைம்ல ஒரு வாரம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது சார். இப்போ எந்த இடத்துலயுமே ஏன் இந்த 2 கேம்ப் சொன்னேன் இல்லையா? இந்த கேம்ப்ல அரசாங்கத்தினுடைய கட்சியினுடைய ஆட்களும் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதிகாரிகள் மட்டும் கிடையாது என்று விஜய் சொல்லலை. திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் எந்த அளவுக்கு சொன்னாங்களோ அந்த அளவோட இவரை நிறுத்திக்கிட்டார். டு விச் கேம்ப் யூ பிலாங் டு? ஆனால் சீமானு, அதிமுக இவங்கெல்லாம், தேமுதிக இவங்கெல்லாம் கட்சிக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, கட்சி ஆதரவோட தான் நடக்குதுங்கிறாங்க இல்லையா? 2 கேம்பில் நீ எந்த கேம்ப்? நீ ஒரு சேஃபாக இந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறீங்க. சேஃப் பிளே தான் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. பிளே தான் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லைங்க. புதுசாக ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கு இங்கே ஸ்பேஸே இல்லை. எப்பயுமே அரசியலில் சார் அவர் புதுசாக தானே சார் வர்றாரு, புதுசாக வர்றதுக்கு இடம் இல்லைங்கிறேன். இடம் இருக்குன்னு இல்லைங்க. நீங்கள் அவர் வந்தால் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா சார்? என்ன முடியும்? எப்படி முடியும்? உதாரணமாக அதிமுகவும் திமுகவும் இந்த எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் ஃபர்ஸ்ட் சினாரியோவை சந்திச்சு அதிமுக அப்போ கூட 20% வாங்குறாங்க. அவங்க களத்தில் பெரிய அளவுக்கு போட்டி போடலை, அவங்களுக்கான எலெக்ஷன் கிடையாது இது. என்ன எல்லாமே அவங்களுக்கு அட்வர்ஸாக இருக்குது. ஆனாலும் அவங்க 20% வாங்குறாங்களே இல்லையா? அதான் அவங்க பேசிக் ஓட்டு. 20-25%ங்கிறது பேசிக் ஓட்டு. அது திமுகவுக்கு இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க லாஸ்ட் மைல் வில்லேஜில் கூட இவங்களுக்கு அமைப்பு இருக்குது.
கட்டமைப்பு இருக்குது, பிரம்மாண்டமான கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது, யாருக்கு வேறு யாருக்குமே இல்லை. இந்த 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 60% மேலே தேர்தலில் போலாகிற வாக்குகளில் 60% மேலே இவங்களுக்கு போயிடுது. 60-70% பல சமயங்கள் 70% தான். எவ்வளோ மோசமாக போனால் 70% வாங்குறாங்க. 60% பாக்கி எத்தனை இருக்குது? 30-40% தான் இருக்குது. யார் வந்தாலும் மற்ற அனைத்து ஆட்களும் அனைத்து கட்சிகளும் அந்த 30-40% தான் அவங்க களமாட முடியும். அவங்க பங்கிட்டு கொள்ளணும். அவங்க எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும்? அந்த 30-40%க்குள்ள அதுதான் பாஜக கூட்டணி இருக்குது. சீமான் இருக்கார், நாளைக்கு விஜய் வந்தால் அதுக்குள்ளே தான் இருப்பார். எங்கே ஸ்பேஸ் இருக்குங்க? அதாவது பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லைங்கிறத புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டு அரசியலேருந்து விலகியவர் ரஜினிகாந்த். மற்றவங்கெல்லாம் சூடு போட்டுக்கிட்டாங்க. எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபினாமினாவை பார்த்து எல்லாரும் சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து சூடு போட்டுக்கிட்டவங்க பெரிய லிஸ்ட் இருக்குது. சிவாஜி கணேசன் ஆரம்பித்து SSR ஊடாக கடைசியாக கமலஹாசன் கொஞ்சமாக சாராயம் குடின்னு சொன்னார்ல, விஷச்சாராயத்தை கொஞ்சமாக குடின்னு சொன்னார்ல, அந்த மகா புத்திசாலி அது வரைக்கும் சூடு போட்டாச்சு. இனி அடுத்து நான் விஜய் நானும் போய் சூடு போட்டுக்கிறேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? போட்டுக்கோங்க.